உங்க பேர் என்ன? ஏன் உங்களுக்கு இந்த பேர் பிடிக்கல? என் பேர் நிம்மதி சார். பேரே நிம்மதியாமா? பேரே நிம்மதி. ஏமா நிம்மதின்னு ஒரு பேராமா? நிம்மதி. நிம்மதி என்ன பண்றீங்க? காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கு. ஐயோ, இன்னும் பிரச்சனையாச்சேமா அது. வணக்கம் அன்புள்ளங்களே. இன்னைக்கு 3 முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம். நம்பர் 1, டோன்ட் ஆர்கியூ, டேக் ஆக்ஷன். ஆர்கியூ பண்ணுறதுனால நமக்கு என்னங்க பெரிய பெனிஃபிட் கிடைச்சிட போகுது? ஆர்கியூ பண்ணி நம்ம இதில் ஜெயிச்சா கூட ஆப்போசிட்டில் இருக்க பார்ட்டி நம்ம நம்பணும்னு அவசியமே கிடையாது. அவங்க ஸ்டாண்டில் கரெக்டாக இருந்து நம்ம நம்பக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதனால் எந்த யூஸும் இல்லையேங்க. அந்த நேரத்தில் ஒரு 2 விஷயத்தை நீங்கள் செஞ்சுட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக போயிடும். செகண்ட், டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் யுவர் ஆக்ஷன்ஸ். உங்களோட ஆக்ஷன்ஸ் தான் உங்களோட அடுத்த லெவலுக்கு அடித்தளமே. ஸோ அப்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்கள் ஆக்ஷனுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருங்க. நீங்கள் என்ன செஞ்சாலும் அதில் கரெக்டாக இருக்கணும்னு நினைங்க. 3வது, ரெஸ்பெக்ட் த டைம். டைமை சரியாக யூஸ் பண்ணாதவங்க வாழ்க்கையில் முன்னேறினதா சரித்திரமே கிடையாது. ஸோ உங்கள் ஆக்ஷன்ஸ் எப்போயுமே கரெக்டாக இருக்கணும்னா இந்த 3 ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.